ஒரு புது கண்டுபிடிப்பு ஒண்ணு வந்திருக்குங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஹாங்க் கேஸ். இந்த ஹாங்க் கேஸ்னா என்னன்னா, ஹைட்ரஜன், ஆக்ஸிஜன், நோ கார்பன் கேஸ். இதோடைய விரிவாக்கம் வந்து இதுதான். இத வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டைச் சேர்ந்த பேலூர் ராமலிங்கம் கார்த்திக் அப்படின்ற ஒரு விஞ்ஞானி தான் வந்து 20 வருட உழைப்புக்கு அப்புறம் அத கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த மிஷின் என்ன பண்ணும்? இந்த மிஷின்ல என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல வீட்ல எல்பிஜி சிலிண்டர். அதுக்கு பதிலா அவர் கண்டுபிடிச்ச மிஷின வாங்கி, நம்ம வீட்ல இருக்கக்கூடிய ஆர்ஓ வாட்டர் இருக்கு இல்லையா? அந்த குடிக்கிற தண்ணி, அந்த தண்ணி பைப்ப வந்து இதுல ஒரு சைடு கனெக்ட் பண்ணிட்டு, இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க இதுக்குன்னே ஒரு ஸ்டவ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மிஷின்ல எரியக்கூடிய ஸ்டவ்வுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஸ்டவ்ல இன்னொரு சைட கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ அந்த உங்களுக்கு எப்பல்லாம் கேஸ் நீங்க ஆன் பண்றீங்களோ, அப்பல்லாம் என்ன ஆகும்னா, அந்த குழா வழியா அந்த தண்ணிய உள்ள எடுத்து, அந்த தண்ணிய ப்ராசஸ் பண்ணி, அதுல இருந்து ஹைட்ரஜன் அப்படின்ற கேஸ மட்டும் தனியா பிரிச்சு எடுக்கும். பிரிச்சு எடுத்து அத வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டவ்ல வந்து உங்களுக்கு நெருப்பா மாத்தி குடுக்கும். உலகத்திலே இதான் ஃபர்ஸ்ட்டுன்னு சொல்றாங்க. இத வந்து சென்ட்ரல் கவர்ன்மென்ட் அப்ரூவலுக்காக அனுப்பிச்சிருக்காங்க. ஒருவேள அப்ரூவ் ஆயிருச்சு அப்படின்னா, நம்ம வீட்ல இப்போ ஒரு சிலிண்டர் வாங்குறோம். எல்பிஜி சிலிண்டர் வாங்குறோம்னா ரூ. 1000 கிட்ட வருது இல்லையா? இந்த சிலிண்டர் நம்ம ஐ மீன் இந்த கேஸ் ஹாங் கேஸ பயன்படுத்தணும்னா, மாசத்துக்கு ஒரு செலவே ரூ. 100 தான். என்ன பண்ணணும் அப்படின்னா, இவர் கண்டுபிடிச்ச இந்த மிஷின வாங்கி நம்ம வச்சுக்கிட்டு, ஒன் டைம் வாங்கி வச்சுட்டோம்னா, அத கனெக்ட் பண்ணிட்டு நம்ம இன்ஸ்டன்ட்டா இது பண்ணி தண்ணிய கனெக்ட் பண்ணி, அத ஸ்டவ் அவங்க கண்டுபிடிச்ச ஸ்டவ்ல கனெக்ட் பண்ணி நம்ம எரிச்சுக்க வேண்டியது தான். ஒவ்வொரு கேஸுக்கும் கலோரிஃபிக் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். இப்ப எல்பிஜி கேஸுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, வந்து கலோரிஃபிக் வேல்யூ வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். இதுவே இவர் கண்டுபிடிச்ச இந்த ஹாங் கேஸுக்கு வந்து கிட்டத்தட்ட 2200 கலோரிஃபிக் வேல்யூ அப்படின்றாங்க. அதாவது 1 கிராம். அந்த 1 கிராம் உடைய கலோரிஃபிக் வேல்யூ 2200 அப்படின்றனால, இது எப்படி இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இந்த கலோரிஃபிக் வேல்யூ ஹையா இருக்கிறதுனால, நீங்க ஒரு தண்ணிய சுட வைக்கிறீங்க சட்டியிலன்னா, 1 நிமிஷத்துல இருந்து 1 1/2 நிமிஷத்துக்குள்ள ஃபுல்லா அந்த தண்ணிய சுட வச்சிடலாம். இதுவே எல்பிஜினா கிட்டத்தட்ட 5 நிமிஷம் ஆகும். ஸோ இத தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கலோரிஃபிக் வேல்யூ அதோடைய வந்து ஹீட்டோடைய கெப்பாசிட்டிய சொல்லக்கூடியது. இதுல ஒரு 2 முக்கியமான ஒரு அட்வான்டேஜ் அவர் என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் வந்து சேஃப்டி, 2வது வந்து சுற்றுச்சூழலுக்கு வந்து எந்த மாசும் கிடையாது. ஃபர்ஸ்ட் சேஃப்டி ஏன் அப்படின்றாங்கன்னா, இப்ப நம்ம யூஸ் பண்ற எல்பிஜி சிலிண்டர் வந்து சிலிண்டருக்குள்ள அடைச்சு வச்ச ஒரு கேஸ். அது ஒரு வேளை லீக் ஆயிட்டா என்ன ஆகும்னா, அது வந்து அதோடைய மாஸ் அதோட இடை வந்து பார்த்தீங்கன்னா அதிகம். அதனால காத்தோட வந்து காத்தா கலக்காது. அப்படியே தேங்கி நிக்கும். ஸோ டக்குன்னு நீங்க வந்து பொருதும்போது டக்குன்னு அது வந்து பார்த்தீங்கன்னா தீப்பிடிக்கும், வெடிக்கும் இந்த மாதிரி ஆபத்துகள் இருக்கு. ஆனா இவர் கண்டுபிடிச்ச மிஷின் வந்து ஆன் டிமாண்ட், அதாவது தேவைப்படும் போது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணிய இன்ஸ்டன்ட்டா உங்களுக்கு கேஸா மாத்தி குடுக்கும். நீங்க ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. இத ஒரு சிலிண்டர்லயோ இல்ல வேற எதுலயுமே இந்த கேஸ ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. இந்த ஹாங் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒருவேளை லீக் ஆயிட்டாலோ, டியூப் கட் ஆகி லீக் ஆயிட்டாலோ, காத்தோட காத்தா ஈஸியா கலந்துரும். ஏன் அப்படின்னா, அதோட இடை கம்மி எல்பிஜி கேஸ கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து எளிதில் தீப்பற்றக்கூடியது கிடையாது. 0 கார்பன். கார்பன் வந்து 1% கூட வந்து வெளியேறாது. இதோடைய மின்சார பயன்பாடும் வந்து ரொம்ப கம்மியா